ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு சி போர்டு இல்லை, ஆனால் ஆல் போர்டில் ஹிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சி போர்டில் இல்லாட்டாலும் நம்மளுக்கு ஆல் போர்டு ஹிட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டோடு சேர்த்து ஆல் போர்டு வின்னிங்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. இப்போ கிட்டத்தட்ட 10 ட்ராக் மேலே நம்மளுக்கு கண்டினியூஸாக வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ கண்டினியூஸாக சி போர்டு வந்துச்சு, ஆனால் இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டு 2 ட்ராவை மட்டும் நம்மளுக்கு ஆல் போர்டில் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த ட்ராவும் சேம் தான். நம்ம எப்போதும் போல் ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ணுறோம். அது ஹிட் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஃபார்மெட்லேருந்து எடுத்து கொடுத்துக்கிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை 9/5/2026 கருணையா KR 753க்கு கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்முடைய சனிக்கிழமை ரிசல்ட். சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம அந்தந்த கம்பெனி வச்சு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே சனிக்கிழமை நம்மளுடைய கருணையா ரிசல்ட் நண்பா. ஃபுல் போர்டு கொண்டு வந்திருக்கோம். லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ஏபிசி போர்டில் வந்து 104, ஃபுல் போர்டில் 710 அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏபிசி போர்டில் 625, ஃபுல் போர்டில் வந்து 794, 625 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 5D 4Dயோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் டபுள் 1 வந்து கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான சிபோர்ட் நம்பர்ஸ் உருவாகுது. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 280 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு பார்த்தீங்கன்னா 889. ஸோ நம்மளுக்கு தேவை 5D 4D. அதனால் 889 கீழே கொண்டு வந்துடலாம். 8 8 9. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் 1 1. இது ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேணாம். ஜஸ்ட்டு நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். இப்போ 9ஓட 1 கூட்டினோம்னா 0. இங்கே 8ஓட 1 கூட்டினோம்னா 9 அல்லது 0. இதுதான் நம்மளுக்கு இந்த 280க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 9 அல்லது 0. இப்போ இந்த 280க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 220 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு 5D 4Dயோட நம்ம வந்து டபுள் 1 ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணுறோம். இப்போ 220க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 265. அந்த 265 கீழே கொண்டு வந்துடலாம். 265. இதில் நம்மளுக்கு தேவை வந்து 5D 4D தான். இதோட நம்ம ப்ளஸ் டபுள் 1. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 1 கூட்டினா 6, 6ஓட 1 கூட்டினா 7, 7 6. நம்மளுக்கு இந்த 220க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 6. இப்போ இந்த 220க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 447. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போது சி போர்டு வந்து இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ப்ளஸ் வழி பார்த்துருக்கோம். 2 ப்ளஸ் வழியுமே நம்மளுக்கு வந்து சி போர்டு இருக்குது நண்பா. இப்போ 2 மைனஸ் வழி பார்க்க போகிறோம். இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் 2 டைம் ஒன்ஸ் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறுது. இப்போ 447க்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ரிசல்ட்டுக்குள்ளேயும் யாரும் குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட்டு, சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இப்போ 447க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 665. இதில் நம்மளுக்கு தேவை 665. இந்த இடத்துல நம்மளுக்கு -1 and 1. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, 6ல் 1 போயிடுச்சுன்னா 5. அப்போ 54. நம்மளுக்கு இந்த 447க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 and 4. இப்போ இந்த 447க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 784. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு மட்டும். இப்போ 3 ட்ரா கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. இப்போ 784க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 636. ஸோ நம்மளுக்கு தேவை 636 தான். அதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 636. இதோட போன ட்ரா மைனஸ், இந்த ட்ராவும் நம்மளுக்கு -1 இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 6ல் 1 போயிடுச்சுன்னா 5, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2 அல்லது 5. நம்மளுக்கு இந்த 784க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 5.
இப்போ இந்த 784க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 625. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 2 and 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி. இப்போ 4 ட்ரா முடிஞ்சு 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கு நண்பா. சி போர்டோட சேர்த்து சி போர்டு இருக்குது. போர்டு மாறாமல் கிடச்சிருக்கு. இப்போ 2 ப்ளஸ் 2 மைனஸ் பார்த்துட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம 2 ப்ளஸ் பார்க்க போகிறோம். சேம் ஃபார்மெட் தான். இந்த கெஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருணையா டு கருணையா, அதாவது சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இப்போ 625க்கு பார்ப்போம். இதோட ஃபுல் போர்டு வந்து 794. ஸோ நம்மளுக்கு தேவை 794 தான். அதை கீழே கொண்டு வந்துடலாம். 794. ஸோ இந்த ட்ரான் வந்து ப்ளஸ் வேல்யூ 1 and 1. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினா 5, 9ஓட 1 கூட்டினா 0. 0 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 625க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் போர்டு 0வா அல்லது 5ஆ. 0 அல்லது 5ன்னு இருக்குது. இந்த 625க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச ரிசல்ட்டு 104 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. ஆல் போர்டு இந்த இடத்துல பாஸ் நண்பா. சி போர்டு கிடைக்கல, ஆனால் ஆல் போர்டு நம்மளுக்கு போன வாரம் கிடச்சிருக்கு. போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டுக்கு போயிருக்கு. ஸோ இதுதான் போன வாரம் கெஸிங். கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருந்தாலும் நம்மளுக்கு போன வாரம் பி போர்டில் போயிருச்சு. ஆனால் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹிட்டு தான். இந்த 104 தான் நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட். இப்போ இந்த சனிக்கிழமைக்கான கெஸிங் என்னென்னு பார்ப்போம். 104 ஃபுல் போர்டில் வந்து 710. ஸோ 710 நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 710. ஸோ நம்மளுக்கு தேவை 5D4D. இதோட இந்த ட்ரா ப்ளஸ் 1 1. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 1 கூட்டினோம்னா 1, இங்கே 1ஓட 1 கூட்டினோம்னா 2. அப்போது 2 அல்லது 1 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். இந்த ட்ரா சி போர்டில் 2 அல்லது 1 இருக்குது. இதை அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. சிங்கிள் போர்டுக்கு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேணும்னா ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம் நண்பா. ஏன்னா நம்ம சி போர்டை கெஸ் பண்ணும்போது ஏ அண்ட் பி வந்து அதிகப்படியாக சான்ஸில் இருக்கும். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலில் வந்து வின்னிங் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் போய்கிட்டு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு டச்சு மிஸ் ஆகலை. ஆல் போர்டு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம திரும்ப நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும். சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் நம்ம சேனலில் இந்த 10 ட்ராவாக வந்து ஃபெயில்டு இல்லை, நல்லபடியாக நம்மளுக்கு ஹிட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. சி போர்டு கிடைக்கிட்டாலும் ஆல் போர்டு போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 2 ட்ரா மட்டும் தான் நம்மளுக்கு ஆல் போர்டு. அதனால் நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்ம வந்து சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே சேர்க்கறது கிடையாது. அதனால் உங்களுக்கு வேணும்னா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து போச்சுன்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. 2 அல்லது 1ன்னு இந்த ட்ராவுக்கு இருக்குது. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த 2 அல்லது 1 எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. 2 அல்லது 1க்கு நம்மளுக்கு பெய்ட்ஸ்க்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 2 2 1 அல்லது 1 2 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை திருப்பினோம்னா 2 1. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்மெட்லேருந்து கிடச்சிருக்க நம்பர். ஒருவேளை இது பிசி மிக்சடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவுடைய பிசி மிக்சடு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மேலே கொண்டு வந்து தான் எழுதிக்கிட்டு இருக்கோம். பிசி மிக்சரில் இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன வாரம் வந்து 104. அதுக்கு முந்தின ட்ரா வந்து 625. அதுக்கு முந்தின ட்ரா வந்து 784. ஸோ டச் இல்லாமல் இருக்குது லைன் நம்பர்ஸில். அதனால் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு 1 2 0 2 0 4 சாரி 0 2 4 2 ஒன்றா இருந்துச்சுன்னா 9 1 5 1 7 1 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸிங் நம்பர். ஸோ பிசி நம்ம ஆல் போர்ட்லேருந்து எடுத்திருக்கோம். அதாவது நம்மளுடைய சி போர்டு அல்லது ஆல் போர்டு நம்பர்லேருந்து எடுத்திருக்கோம். ஸோ போர்டு நம்மளுக்கு கிடச்சிச்சின்னா இது வந்து நம்மளுக்கு டேரெக்டாக
பிசியில் உட்காரத்துக்கு சான்சஸ் இருக்குது, இல்லைனா ஏபி அல்லது ஏசிக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை 9/5/2026 கருணியா கேஆர் 753க்கான கெஸிங் பார்த்துருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.